எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது? மக்களின் பிரச்சனைகளை கவனம் செலுத்தாது. கார்வேஸ் ஓட்டுறவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறவங்க என்ன பண்ணிட்டு பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவிச்சிருந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பலநூறு கோடியிலே, கார் பந்தயம் 1100 கோடியிலே. எங்கே இருக்குது? மேற்கூரை இல்லாத மரத்தின் நிலையில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கருவறை தெருவிலே. நாராணி, உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊர் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கணும். ஒண்ணுங்கிறது உனக்கு பஸ் பாஸ் ஃப்ரீ. கல்லூரி போறியா? பெண்களுக்கு 500, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 500. அது புரட்சி பெண். இது தமிழ் புதல்வன். இவனுக்கு 1000, அவனுக்கு 1000, மகளிருக்கு 1000. ஆனால் 1ஆப்புல இருந்து 12ஆப்பு வரைக்கும் புத்தக விலை ஏறிச்சு. அப்படியே எது அத்தியாவசியம் அதன் விலை ஏற்றிருது. சொத்து வரியை ஏற்றிருது, மின்சார வரியை ஏற்றிருது, பால் கட்டணத்தை உயர்த்திருது, அரிசி வரி, பருப்பு வரி, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிருது. மின்வாரிய பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்றால் மின்வாரிய பொறியாளர்களே போராடி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஆபத்தானது. மருத்துவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அந்த மருத்துவர்களை போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது. விவசாயிகள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, நாடெங்கிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஆகச்சிறந்த ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டை சாட்சி. தெருவில் நாங்க கிடக்கிற நாங்களே அதுக்கு சாட்சி. ஐயா சொல்வார் பாருங்க, எந்த கொம்பன் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நாம குறையை தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்திருந்தீர்கள். 3 ஆண்டுகள்ல 3 முறை மின்கட்டணம் உயர்ந்தது. எதிர்கட்சியா இருக்கும் போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை, கரண்ட் கேட்டாலே சாக்கடிப்பது. அதே சாக்கடாய் அப்ப ரொம்ப அடிக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் எங்க அப்பாலாம் விவசாயம் பார்த்துருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது இலவச கரண்ட் நான் கேட்டேன். இலவச கரண்ட் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம், இலவச கரண்ட் கொடுக்குறோம். நான் அப்பவே ஐயா கரண்டை கொடுங்க, அப்புறம் இலவசம். ஓடி போய் வயல்ல போய் அப்படி தண்ணி கொடு பாருங்க. அப்புறம் அம்மா வந்தாங்க, அவங்க ஆட்சியிலே 2 மணி நேரம் தான் இப்படியே காட்டிட்டு வந்தாங்க. நான் அப்ப அந்த நேரம் அவங்க தான் சொல்றாங்க 2 மணி நேரம் தான் கரண்ட். நீ என்ன தெரியாம நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போற தவறி. நீ ஒரு தடவை யோசிக்கணும். எதனால எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுறீங்க? மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், வேளாண் குடிமக்கள் போராட்டம், இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாருமே போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள்? யார் ஓட்டு போடுவது? யார் இவர்கள் அதிகாரத்தில் அமர்த்தியது? துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தால் உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா? சிந்திக்கிற திறன் இருக்கா? அரசியல் அறிவு இருக்கா? கேள்வி வருமா? இந்த இடத்துல யார் இருக்க? ஒதுக்குப்புறத்துல எவன் வரமாட்டான, எவனும் பார்க்க முடியாத இடத்தில் நம்மளை ஒதுக்கி தள்ளி இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற நாட்டம் இருக்கிற நதிக்கரைக்கு பக்கத்திலே கொசு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம், கொசு உற்பத்தியாகிற இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம், நாம் கொசு உற்பத்தியாகிற இடத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம்.
நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதுதான். போராட்டத்திற்கு நீங்க இளையராஜா, யுவராஜ், ஜனார்த்தனன் தலைமையில போராடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க அந்நியார் பிரேமலதா வர்றாரு, சீமான் வர்றாருன்னு வர்றாங்களா? ஓஹோ, நீங்க அமைஞ்சாளுங்களா? இதே கரண்ட் கம்பியில கையெழுத்து வச்ச அவங்கள வேற சாகடிக்கல. நம்ம அந்த காட்சி அனுப்பிக்கிட்டே இருக்கான் என் தம்பியெல்லாம். அண்ணா பாருங்கண்ணா, நம்ம ஆளுங்கண்ணா, அண்ணா பாருங்கண்ணா, அந்த பேருந்துல இருந்து குடலை பிடிச்சி தள்ளல பாருங்கண்ணா, அண்ணா பாருங்கண்ணா, அப்படி தள்ளி தள்ளி ஏத்துறத பாருங்கண்ணா. இதே மாதிரி எந்த அதிகாரங்களை அடக்கி ஒடுக்கி நம்முடைய உரிமையை பறித்து ஓரந்தள்ளி நிறுத்தி இருக்கிறதோ அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதே போல ஒரு நாள் நாம் தள்ளி கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த அதிகாரத்தை மக்களுக்கான அதிகாரமாக மாற்றி மக்களை பற்றி சிந்திக்கிற, மக்களின் வாழ்க்கை குறித்து, மக்களின் எதிர்கால நல்வாழ்வு குறித்து, மக்களின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கிற ஒரு அதிகாரத்தை நீ நிறுவாத வரை நீ நிற்கதியாக நீதியில் நிற்க வேண்டிய நிலைமைதான் இது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு பல்வேறு தளங்களில் இருந்து அடர்த்தியான வறுமை, பொருளாதார நெருக்கடி இருந்த போது 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் சேர்ந்து பேருந்துகளை, வாகனங்களை பிடித்து பசியோடும் பட்டினியோடும் உறட்டம் தொலைத்து இவ்வளவு தூரம் பயணித்து வந்து உரிமைக்காக நிற்கிற உங்களை நான் உண்மையிலே வணங்குகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள், போராட்டக்காரர்கள், போராளிகள் என்ற பெருமிதத்தோடு உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் இணைந்து போராடுவோம் என்ற கோட்பாட்டை ஏற்று களத்தில் நில்லுங்கள். நீங்கள் நில்லுங்கள். உங்களுக்கு உங்கள் அருகிலே விழுகிற நிழல், நீங்கள் நடங்கள். உங்களை பின்தொடர்ந்து விழுகிற நிழல் இந்த அண்ணன் என்பதை நீங்கள் கணக்கில் தொடர்ச்சியாக இருங்கள், வெல்லுங்கள். இந்த போராட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும், அரசு கவனத்தில் எடுக்கட்டும். மதிப்பிற்கும் பேரண்டிக்குரிய மின்துறை அமைச்சர், எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் போராடுகிற இந்த எளிய பிள்ளைகளினுடைய கோரிக்கையை கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். களத்தில் நிற்கிற என்னுடைய தமிழர்களும் அனைவருக்கும் புரட்சிகரமான என் வாழ்த்துக்கள், வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் போராட்ட வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.